Hi students. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 3.13. எக்ஸாம்பிள் 3.13 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, the position of the particle is represented by y equal to ut minus 1/2 gt ஸ்கொயர். ஆக்சுவலாக ஒரு பார்ட்டிகளோட பொசிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பொசிஷனோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா y equal to ut minus 1/2 gt ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பார்ட்டிக்கல், அந்த பார்ட்டிக்கல் மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அந்த பார்ட்டிகளோட மொமெண்டம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா F equal to ma. ஸோ அப்போ ஆக்சிலரேஷன் தெரிஞ்சால் நம்ம ஃபோர்ஸ் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதே மாதிரி மொமெண்டம் P equal to என்ன ஃபார்முலா mv. இப்போ வெலாசிட்டி தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணலாம், மொமெண்டமும் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆக்சிலரேஷன் அண்டு வெலாசிட்டி இதெல்லாமே நமக்கு தெரியணும். ஸோ இதுக்கான ஃபார்முலாவும் நமக்கு என்னன்னு தெரியணும். ஸோ இப்போது ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பொசிஷனை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பொசிஷன் வச்சு சொல்லும்போது செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் பொசிஷன், திஸ் இஸ் கால்ட் ஆக்சலரேஷன், d ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை dt ஸ்கொயர். இந்த டேர்ம் எப்படி எழுதலாம் அப்படின்னா a equal to d ஸ்கொயர் y பை dt ஸ்கொயர். ஏன் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ன்றது இங்கே பொசிஷன், ஆனால் நம்ம கொடுத்துருக்கிற பொசிஷன் ஒய்யில் கொடுத்துருக்கோன்னா d ஸ்கொயர் y பை dt ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இதுவே நம்ம இன்னொரு வெலாசிட்டி வச்சு சொல்லணும் அப்படின்னா ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி டிவைடட் பை டைம். இதுதான் நமக்கான ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா. சரிங்களா? இப்போ வெலாசிட்டி மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். வெலாசிட்டி மட்டும் வேணும்னா v equal to ஃபஸ்ட்டு v equal to dx பை dt, அதனால் dy பை dtன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், d பை dt. ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான், ut minus 1/2 gt ஸ்கொயர். சரியா? இப்போ நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதை எடுத்து இது கூட மல்டிபிள் பண்ணுங்கள், அடுத்து இதை எடுத்து இது கூட மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா d பை dt இன்ட்டு ut மைனஸ் d பை dt இன்ட்டு 1/2 gt ஸ்கொயர். சரிங்களா? இப்போ யூன்றது காமனாக வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா u இன்ட்டு dt பை dt, இதில் 1/2 ஜியை வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா மீதி என்ன இருக்கும், d பை dt இன்ட்டு டி ஸ்கொயர் இருக்கும். சரிங்களா? இதை கேன்சல் பண்ணால் வேல்யூ 1. இப்போ என்ன இருக்கும், நமக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாருங்கள். u ஈக்குவல் டு v equal to u மட்டும் இருக்குமா, மைனஸ் 1/2 g. இந்த இடத்துல என்ன இருக்குன்னா d பை dt இன்ட்டு டி ஸ்கொயர். இதை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பவர் என்ன பண்ணும், முன்னாடி வந்துடுமா, அப்போ 2 t அப்படியே வந்துடும். பவரில் 1 குறையும், அதனால் 1 இருக்கிற மாதிரி வச்சுக்கோம். அப்போ இந்த 2க்கு இந்த 2க்கு என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். ஸோ v equal to u மைனஸ் g இன்ட்டு t. இப்போ வெலாசிட்டி என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். வெலாசிட்டி ஈக்குவல் டு u மைனஸ் gt அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். சரியா? வெலாசிட்டி v ஈக்குவல் டு u மைனஸ் gt. இப்போ வெலாசிட்டி என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்தது மொமெண்டம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாமா. மொமெண்டத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா p ஈக்குவல் டு mv. சரியா? m அப்படி வச்சுக்கோம். வியோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். என்ன அப்படின்னா u மைனஸ் gt. சரிங்களா? மொமெண்டம் 1 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்தது ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கலாமா. ஏன்னா ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருப்பாங்க, அதுக்கு ஆக்சலரேஷன் தெரிஞ்சால் தான் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு dv பை dt. இந்த டைம் எப்படி எழுதலாம், d பை dt. வியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா u மைனஸ் gt. ஸோ இதை எடுத்து இதையும் இதை எடுத்து இது கூட மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் பண்ணுறேன்.
இப்போது du by dt வருமா, மைனஸ் d by dt இன்ட்டு t இன்ட்டு ஜின்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ இதோட டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேல்யூ 0, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண 1. இப்போ என்ன மட்டும் கிடைக்கும், a ஈக்குவல் டு மைனஸ் ஜி மட்டும் கிடைக்கும். சரிங்களா? a ஈக்குவல் டு மைனஸ் ஜி மட்டும் கிடைக்கும். அதை தான் இங்கே ஆன்சரில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், a ஈக்குவல் டு மைனஸ் ஜி. ஸோ இப்போ நம்ம இதுக்கான கமெண்ட் பண்ண போகிறோம். ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் இஸ் கிவன் பை f ஈக்குவல் டு ma. அப்போ ஏக்கு பேர் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், மைனஸ் ஜின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது f ஈக்குவல் டு மைனஸ் mgன்னு ஆன்சர் வரும். ஸோ இந்த நெகட்டிவ் சைன் வந்து எதை இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னா, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த நெகட்டிவ் y டைரக்ஷன். ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த நெகட்டிவ் y டைரக்ஷன் எக்ஸாக்ட்லி த ஃபோர்ஸ் தட் ஆக்ட் ஆன் தி ஆப்ஜெக்ட் இன் ப்ரொஜெக்டைல் மோஷன். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் இந்த நெகட்டிவ் y டைரக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் அந்த பார்ட்டிகள் வந்து என்ன பண்ணும், ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷனை வந்து உருவாக்கும். இந்த ஷேப்பில் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷனை வந்து உருவாக்கும் அப்படின்னு இந்த சம்மில் பார்த்துருக்கோம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், a particle moving in an inclined plane. பார்ட்டிக்கல் மூவிங் இன் அன் இன்க்ளைன்டு பிளேன். ஆக்சுவலாக ஒரு இன்க்ளைன்டு பிளேன் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஷேப்பில் இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸை தான் இதுதான் நம்ம இன்க்ளைன்டு சாய்வாக இருக்கக்கூடிய ஒரு பிளேன் தான் இன்க்ளைன்டு பிளேன் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இந்த இன்க்ளைன்டு பிளேன் மேலே ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது. அந்த பார்ட்டிக்கல் என்ன பண்ணிகிட்ருக்குன்னா மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதுதான் நம்ம இந்த கொடுத்துருக்குற டாபிக். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கன்சிடர் பண்ணுறோம். இந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் m. சரிங்களா? இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணும், அப்படியே ஸ்லைட் ஆகிட்டு வரணும். இப்படி ஸ்லைட் ஆகிட்டு ஏன்ற ஆக்சலரேஷனில் வந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது எது மேலே ஆக்சலரேட் ஆகிட்டு, சரி எது மேலே ஸ்லைட் ஆகுது, ஸ்லைடாக நழுவிட்டு வருது, எது மேலே நழுவிட்டு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இன்க்ளைன்டு சர்ஃபேஸ்ன்னு சொல்லும். அந்த இன்க்ளைன்டு சர்ஃபேஸோட ஆங்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒரு சர்ஃபேஸ் கூட, அதாவது எர்த்தோட சர்ஃபேஸ் கூட தீட்டான்ற ஆங்கிள் இருக்குது. சரிங்களா? இப்போது இந்த நழுவிட்டு ஸ்லைட் ஆகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி அந்த இன்க்ளைன்டு பிளேன் இருக்கணும் அப்படின்னா, ஸ்மூத்தாக இருக்கணும், அதே மாதிரி ஃப்ரிக்ஷன் லெஸ்ஸாக இருக்கணும். ஸ்மூத் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஃப்ரிக்ஷன் லெஸ் அப்படின்னா சொரசொரப்பு இல்லாதது அப்படி இருக்கணும். சொரசொரப்பு இருந்தால் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணாது, நழுவிட்டு வராது, மூவ் ஆகாது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ரிக்ஷன் லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸை நம்ம என்ன பண்ணுறோம்னா கன்சிடர் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸு எதெல்லாம் டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கே தெரியும், F ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, ma. அப்போ அந்த ஃபோர்ஸு எதெல்லாம் டிசைட் பண்ணுது அப்படின்னா, கண்டிப்பாக ஆக்சலரேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்டை வந்து டிசைட் பண்ணும். அந்த ஆப்ஜெக்டோட ஆக்சலரேஷன் என்னன்னு சொல்லி டிசைட் பண்ணுது. அடுத்தது ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட், எவ்வளோ ஸ்பீடில் வந்து அந்த ஆப்ஜெக்ட் இருக்குது, when it reach its bottom, அது பாட்டத்தை ரீச் பண்ணும்போது எவ்வளோ ஸ்பீடில் வந்து ரீச் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இதை தான் அது மேலே, அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் வந்து டிசைட் பண்ணுறது. ஸோ அப்போ என்ன ஃபோர்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, வாட் ஆர் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட், என்னென்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு என்ன ஃபோர்ஸ் நமக்கே தெரியும், எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அலாங் த டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆர் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது நார்மல் ஃபோர்ஸ். இந்த நார்மல் ஃபோர்ஸ் வந்து பெர்பெண்டிகுலர் டு இன்க்ளைன்டு பிளேன். ஏன் அப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு இன்க்ளைன்டு சர்ஃபேஸ் வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு இன்க்ளைன்டு சர்ஃபேஸ் மேலே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பிளேஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி என்ன ஃபோர்ஸ் இருக்கும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அலாங் த டவுன்வர்ட் டைரக்ஷன். இப்படி என்ன பண்ணோம் அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். ஏன் நார்மல் ஃபோர்ஸ் இப்படி போடுறோம்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்படி ஹரிசாண்டலாக இருந்தால் ஆப்ஜெக்ட் இப்படி இருக்கும், அதனால் நார்மல் ஃபோர்ஸ் இப்படி போடுவோம். ஆனால் நமக்கு சர்ஃபேஸ் இப்படி இருக்கிறதுனால ஆப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி பிளேஸ் ஆகும், அப்போது இப்படி ஆக்ட் ஆகும். சரிங்களா? இது நார்மல் ஃபோர்ஸ். இப்போ இந்த நார்மல் ஃபோர்ஸு இந்த சர்ஃபேஸ்க்கு எப்படி இருக்குன்னா பெர்பெண்டிகுலராக இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், நார்மல் ஃபோர்ஸ் பெர்பெண்டிகுலர் டு இன்க்ளைன்டு சர்ஃபேஸ்.
சரிங்களா? அப்போ 2 டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து இது மேலே ஆக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஒன்று வந்து டவுன்வர்ட் gravitational force, another one normal force perpendicular to inclined surface. ஸோ இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது இதுக்கான டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம சொன்னதெல்லாம் இருக்கும். ஒரு இன்க்ளைடு சர்ஃபேஸ், அது மேலே எம்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, என்ன ஆக்சிலரேஷன் ஏன்ற ஆக்சிலரேஷனில் போயிட்டுருக்கு, வித் அண்ட் டீட்டா வந்து இன்க்ளைடு ஆங்கிள்னு சொல்லலாம். ஹைட்டு வந்து ஹெச், எல் வந்து லென்த்து, எஸ்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி ட்ராப் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கான கண்டிஷன் தெரியும். ஃப்ரீ பாடி டயக்ராமை ட்ராப் பண்ணுறதுக்கான கண்டிஷன், எப்போயுமே ஒரு ஆப்ஜெக்டை வந்து என்னவா எடுத்துக்க போகிறோம், நம்ம பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம். அடுத்தது என்னென்ன ஃபோர்ஸஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த ஃபோர்ஸஸ் எல்லாமே வெக்டரில் நம்ம மென்ஷன் பண்ணணும்னு தெரியும். அப்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே தானே இருக்குது, இது ஒரு இன்க்ளைடு சர்ஃபேஸ்னு எடுத்துக்கிட்டால் ஆப்ஜெக்ட் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த டைரெக்ஷனில் தான் வருது. அப்போது நம்ம கோஆர்டினேட் வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைரெக்ஷனில் வர்றது எல்லாமே எக்ஸ் ஆக்சிஸ், இந்த டைரெக்ஷனில் வர்றது எல்லாமே ஒய் ஆக்சிஸ். சரிங்களா? அப்போ நம்ம கோஆர்டினேட்டை சூஸ் பண்ணிட்டோம், கோஆர்டினேட்டை சூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது இப்போ இன்க்ளைடு சர்ஃபேஸ் இப்படி இருந்துச்சு, இதோட ஆங்கிள் டீட்டான்னு சொன்னோம். இது கீழே என்ன ஃபோர்ஸு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருந்துச்சு. இங்கே என்ன ஃபோர்ஸு, நார்மல் ஃபோர்ஸ் இருந்துச்சு. சரிங்களா? இப்போ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா 2 காம்பவுண்ட்ஸாக ரிசால்வ் ஆகுது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜி காஸ் டீட்டாவாக ரிசால்வ் ஆகுது. சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணோன்னா இன்னும் ஒன்று ஃபோர்ஸ் வந்து இப்படி ரிசால்வ், எம்ஜி சைன் டீட்டாவாக ரிசால்வ் ஆகுது. ஓகேவா? எம்ஜி காஸ் டீட்டா ஒன்று, எம்ஜி சைன் டீட்டாவாக ஒன்று ரிசால்வ் ஆகுது. இந்த எம்ஜி சைன் டீட்டா அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகக்கூடிய அந்த பிளேனோட சர்ஃபேஸோட வழியிலே இருக்குது, அலாங் த சர்ஃபேஸ் ஆர் பிளேன் சர்ஃபேஸ். இந்த எம்ஜி காஸ் டீட்டா பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் அண்டு ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருந்தால் கேன்சல் பண்ணிடலாமல், கேன்சல் டு ஈச் அதர்னு கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும், எம்ஜி சைன் டீட்டான்ற டைரெக்ஷனில் மட்டும்தான் என்ன பண்ணிகிட்ருக்கோம், மூவ் ஆகி வந்துட்டுருக்கோம். ஸோ அதை நம்ம இப்போது ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களா? அப்போ நம்ம சொன்ன பாயிண்ட்லாம் எங்கே இருக்கு பாருங்கள். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mg is resolved into parallel component mg sin theta along the inclined plane and perpendicular component mg cos theta perpendicular to inclined surface. சரிங்களா? இப்போது the angle made by gravitational force perpendicular to surface is equal to angle of inclination. இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பாருங்கள். அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா, ஏன்னா ரெண்டுமே சொன்னோம், நார்மல் ஃபோர்ஸும் எம்ஜி காஸ்டிட்டாவும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஆக்சலரேஷனோட வேல்யூ 0. ஸோ அப்போ நியூட்டன் செகண்ட்ஸ் லாவை அப்ளை பண்ணோம் அப்படின்னா எஃப் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, எம்ஏவா. அப்போ என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னா எம்ஜி காஸ்டிட்டா, இது வந்து என்ன பண்ணும், எம்ஜி காஸ்டிட்டா இப்படி போட்டோமா, இது நார்மல் ஃபோர்ஸு பாசிட்டிவ் ஒய் டைரெக்ஷனில். அப்போ இது என்னவாக இருக்கும், நெகட்டிவ் ஒய் டைரெக்ஷன். நெகட்டிவ் ஒய் டைரெக்ஷன் என்ன பண்ணுவோம், மைனஸ் காம்பவுண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜே கேப் போடுவோமா. அப்போ ஜே கேப் ப்ளஸ் நார்மல் ஃபோர்ஸ் என்ன போடுவோம், என் ஜே கேப். ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு எஃப் ஈக்குவல் டு எம்ஏ, ஏவோட வேல்யூ 0. அப்போ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ மைனஸில் இருக்கிற டேர்மை ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ என் ஜே கேப் ஈக்குவல் டு எம்ஜி காஸ் டீட்டா இன்ட்டு ஜே கேப். ஸோ இந்த ஜே கேப் கேன்சல் பண்ணிட்டோன்னா என் ஈக்குவல் டு எம்ஜி காஸ் டீட்டா. சரிங்களா? அப்போ நார்மல் ஃபோர்ஸ் வந்து மேக்னிடியூட் ஆஃப் த நார்மல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன காம்போனன்ட் அப்படின்னா பர்பெண்டிகுலர் காம்போனன்ட். ஓகே, பர்பெண்டிகுலர் காம்போனன்ட்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். அதை கொடுத்துருப்பாங்க பாருங்கள். மேக்னிடியூட் ஆஃப் த நார்மல் ஃபோர்ஸ் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் பை த சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி காஸ் டீட்டா. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் ஆகிடுச்சு. அடுத்தது என்ன இருக்குன்னா எம்ஜி சைன் டீட்டா. ஸோ இந்த எம்ஜி சைன் டீட்டான்றது என்ன டைரெக்ஷன் அப்படின்னா ஆக்சலரேஷன் போக ஆகக்கூடிய டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ இது என்ன பண்ணுவோம், பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன் இருக்கா. இப்போ இதுக்கு நியூட்டன் செகண்ட்ஸ் லாவை அப்ளை பண்ணோம் அப்படின்னா எம்ஜி
sin theta. டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, அதனால் ஐ கேப். ஸோ அப்போ ஃபோர்ஸ் வந்து என்ன ஃபார்முலா, MA இன்ட்டு ஐ கேப். ஐ கேப் கம்பேர் பண்ணும்போது கேன்சல் பண்ணிடலாம். இந்த எம்க்கு எம் கேன்சல் ஆகிடும். அப்போ ஏ ஈக்குவல் என்ன ஆன்சர் கிடைக்கும், G sin thetaன்னு ஒரு ஆன்சர். ஏ ஈக்குவல் டு G sin theta. சரிங்களா, ஏ ஈக்குவல் டு G sin thetaன்னு கிடைக்கும். அப்போ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு AG sin thetaன்னு போடுறோம். அப்போ ஆக்சலரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ஸ்பீடு என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகும். சரிங்களா, இது பாருங்கள், நோட் தட் த ஆக்சலரேஷன் ஏ ஈக்குவல் டு என்ன சொன்னோம், G sin thetaன்னு சொன்னோம். ஸோ sin thetaவோட வேல்யூ மேபி 90 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு ஜியா. ஸோ இந்த ஆக்சலரேஷன் எதை டிபெண்ட் இருக்கிறது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிளை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இது என்ன ஆங்கிள்னால் இன்க்ளினேஷன் ஆங்கிள். ஸோ இது வேரி ஆச்சு அப்படின்னா ஆக்சலரேஷன் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா வேரி ஆகும். ஸோ ஏ ஈக்குவல் டு G எப்போ இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா 90 டிகிரி. 90 டிகிரினா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கலாக இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நமக்கு ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா, இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நியூட்டன்ஸ் ஆக்சலரேஷன் என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். செகண்டு, ஸோ ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் when it reach the bottom. ஸோ அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஆனது அந்த ஸ்லைடிங் ஆப்ஜெக்ட் வந்து ஸ்லைட் ஆகிட்டு பாட்டமை ரீச் ஆகும்போது எவ்வளோ ஸ்பீடு இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொன்னோமா. ஸோ அப்படி ஸ்பீடு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிக்கலாம்னா நியூட்டன்ஸோட கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கே தெரியும் நியூட்டன்ஸோட 3 கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் தெரியும். S ஈக்குவல் டு ut ப்ளஸ் ஆஃப் AT ஸ்கொயர்னு ஒன்று தெரியும். அடுத்து V ஸ்கொயர் ஈக்குவல் டு U ஸ்கொயர் ப்ளஸ் 2ASன்னு ஒன்று தெரியும். இன்னொரு ஈக்குவேஷன் V ஈக்குவல் டு U மைனஸ் AT அப்படின்ற ஒரு ஃபார்முலா தெரியும். ஸோ அந்த மாதிரி 3 டைப் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அதில் நம்ம எதை மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா V ஸ்கொயர் ஈக்குவல் டு U ஸ்கொயர் ப்ளஸ் 2AS அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணலான்னா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ நமக்கே தெரியும் ஏவோட வேல்யூ நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏ ஈக்குவல் டு G sin theta. இப்போ என்ன வரும் நமக்கு, V ஸ்கொயர் ஈக்குவல் டு U ஸ்கொயர் ப்ளஸ் 2G sin theta இன்ட்டு S. இப்போ யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி, வின்றது ஃபைனல் வெலாசிட்டி. பாட்டம் ரீச் ஆகும்போது தானே என்ன வெலாசிட்டின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இனிஷியல் வெலாசிட்டியோட வேல்யூ U ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்கும், V ஸ்கொயர் ஈக்குவல் டு 2GS sin theta அப்படின்னு கிடைக்கும். ஸ்கொயர் கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், V ஈக்குவல் டு 2G ரூட் ஆஃப் 2GS sin theta. சரிங்களா, அப்போது இந்த வெலாசிட்டியில் தான் என்ன பண்ணோன்னா பாட்டம் ரீச் ஆகும்போது அந்த ஆப்ஜெக்ட் இந்த வெலாசிட்டியில் தான் இருக்கும். ஆக்சலரேஷனோட வேல்யூ என்ன இருக்குது, A ஈக்குவல் டு G sin theta அப்படின்ற ஆக்சலரேஷனில் இந்த ஸ்பீடில் வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து பாட்டமை ரீச் பண்ணிகிட்ருக்கும். சரிங்களா, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் போட்டிங்களாடா. அடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா 2 bodies in contact on horizontal surface. ஆக்சுவலாக இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2 bodies ஒன்று என்னவாக இருக்கணும், கான்டாக்டில் இருக்கணும். அது எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா ஹரிசான்டல் சர்ஃபேஸ் மேலே வச்சுருக்காங்க. சரிங்களா, அப்போ ஹரிசான்டல் சர்ஃபேஸ் அப்படின்றது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஹரிசான்டல் சர்ஃபேஸ். இந்த ஹரிசான்டல் சர்ஃபேஸ் மேலே என்ன பண்ணுறோன்னா 2 ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, இதோட மாஸ் M1, இதோட மாஸ் M2 இருக்கக்கூடிய 2 டிஃப்ரெண்ட் மாஸஸ் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட். ஸோ M1 கிரேட்டர் தென் M2. சரிங்களா, இது ரெண்டுமே என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹரிசான்டல் சர்ஃபேஸ் மேலே வச்சுருக்காங்க.
இந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் முன்ன சொன்ன மாதிரி எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஸ்மூத்தாகவும் இருக்கணும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது மேலே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறோம். இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளைட் ஆன் த மாசஸ் M1 மேலே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும், ஏன்ற ஆக்சலரேஷனில் M1 M2வும் சேர்ந்து என்ன பண்ணுன்னா மூவ் ஆகும். சரிங்களா? இப்போது இங்கே நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் மூவ் ஆகுது அப்படின்னா எதனால் மூவ் ஆகும் அப்படின்னா ஸோ இது மேலே என்ன பண்ணணும்னா F1ன்ற ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோம். இது மேலே என்ன இருக்கும், F2ன்ற ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். இங்கே F1 இருக்குது, இங்கே F2 இருக்குது. ஸோ இந்த F1 ஃபோர்ஸ் எது மேலே போய் விழும் அப்படின்னா F2 மேலே விழும். ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுறோம், F2 இது பேர் வந்து ஆக்ஷன் வச்சுக்கலாம். அதே மாதிரி F2 வந்து எது மேலே விழுது அப்படின்னா F1 மேலே ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணாது, நியூட்டன் தேர்ட் லா ஆஃப் மோஷன் சொல்லுவோமா. அப்போ இங்கே வந்து விழுந்துச்சு அப்படின்னா F1 மேலே F2 விழுறதுனால F12. அப்போ இங்கேருந்து இது பேர் வந்து ஆக்ஷன் வச்சுக்கிட்டோம், இங்கேருந்து இது பேர் என்ன வச்சுக்கிறோம் நம்ம ரியாக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் சேர்ந்து மூவ் ஆகுது. என்ன ஆக்சலரேஷன்னா ஏன்ற ஆக்சலரேஷனில் மூவ் ஆகுது. சரிங்களா? இப்போ ஏன் மூவ் ஆகணும் அப்படின்னா இது போய்ட்டு இது மேலே விழுந்த உடனே இந்த ஆப்ஜெக்ட் M2ன்ற ஆப்ஜெக்ட் மேலே என்ன பண்ணும், ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுது. அந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா F21 அது வந்து ஆக்ஷன் வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி நியூட்டன் தேர்ட் லா படி ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுமா, இது மேலே அப்ளை பண்ணுச்சு அப்படின்னா அது F12. அதுக்கு பேர் என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? பாருங்கள், த ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ராக்டட் பை த பிளாக் M1 on M2 due to its motion is called force of contact. அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், F21. அதே மாதிரி அக்கார்டிங் டு நியூட்டன் தேர்ட் லா படி the block M2 will exact equivalent opposite reaction force F12 on block M1. அப்போ M2ன்ற ஆப்ஜெக்ட் M1 மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது, அது F12. M1 வந்து M2 மேலே அப்ளை பண்ணுறது F21. அப்போது F21 is equal to minus F12. இதை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ரூவ் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி நியூட்டன் தேர்ட் லாவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரூவ் பண்ண போகிறோம். அது எப்படியெல்லாம் ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஜெக்ட் இருந்துச்சிங்களா, ஒரு சர்ஃபேஸ் மேலே இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி ஒரு மேலே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தோம். ரெண்டுமே ஏன்ற ஆக்சலரேஷனில் மூவ் ஆகுது. ஃபஸ்ட்டு ஆக்சலரேஷன் என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் M1 M2 ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஆக்சலரேஷன் என்ன தான் இருக்கும் அப்படின்னா சேம் ஆக்சலரேஷனாக தான் இருக்குது. நம்ம அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் Fன்னு வச்சுக்கிட்டோம். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆக்சலரேஷன் என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஃபார்முலா அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட்ஸில் அப்படி என்ன ஃபார்முலா அப்படின்னா F = ma, ரெண்டுமே வெக்டர் குவான்டிட்டியா. ஸோ இது எல்லாமே காம்பவுண்டாக மாற்றணும்னா எல்லாமே எக்ஸ் டைரக்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ F i = 2 மாசஸாக M1 M2 மேலே ரெண்டுமே ஆக்சலரேஷன் சேமாக தான் இருக்குது. ஸோ M1 + M2 × a, ஆக்சலரேஷன் எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா ஹரிசாண்டல். ஸோ அதுவும் i கேப். ஸோ கம்பேரிங் த ஈக்குவேஷன்ஸ் கம்பேர் பண்ணும்போது i கேப் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடுமா. அப்போ F = M1 + M2 × a. சரிங்களா? அப்போ a மட்டும் நமக்கு வேணும். ஸோ இந்த டைம் இந்த சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா a = F/M1 + M2. அப்போ ஆக்சலரேஷன் F/M1 + M2 அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போது ரெண்டு ஃபோர்ஸஸ் வந்து அப்ளை பண்ணுறோன்னு சொன்னோம். M1ன்ற ஆப்ஜெக்ட் வந்து M2 மேலே ஒரு ஃபோர்ஸை வந்து அப்ளை பண்ணும். M2ன்ற ஆப்ஜெக்ட்டு அதுக்கு ஈக்குவலண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில்
M1 மேலே ஒரு ஃபோர்ஸை வந்து அப்ளை பண்ணுது. M1 M2 மேலே அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸு F வெக்டார் 2 1, M2 M1 மேலே அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸு F வெக்டார் 1 2. ஸோ இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். M1 மட்டும் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். M1 மட்டும் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், Fன்ற ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறோம். சரிங்களா? அடுத்தது M2 வந்து என்ன பண்ணும், இதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸை வந்து அப்ளை பண்ணுது. ஸோ இதுக்கு நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணுறோம். பாருங்கள், M1ன்ற ஆப்ஜெக்ட்டு, இது Fன்ற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு ஏன்ற ஆக்சலரேஷனில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன பண்ணும், அப்ளை பண்ணுது அப்படின்னா F12ன்ற ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகுது. சரிங்களா? அப்போது இதில் எதோட மேக்னிடியூட் அதிகம் அப்படின்னா அந்த M1ன்ற ஆப்ஜெக்ட் பின்னாடி மூவ் ஆகுதா இல்லை முன்னாடி மூவ் ஆகுதா அப்படின்னா பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா F12 விட என்னவாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் மேக்னிடியூடில் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அதிக லென்த் யூஸ் பண்ணுறோம். அந்த ஆப்ஜெக்ட் மேலே நார்மல் ஃபோர்ஸு, கீழே என்ன இருக்குன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ரெண்டுமே ஈக்குவலண்டு ஆப்போசிட். அதனால் அதை என்ன பண்ணிடலாம், நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ F12 மட்டும்தான் இருக்குது. அதை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிட்டு அதுக்கான ஈக்குவேஷன்ஸை நம்ம அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன ஃபோர்ஸ் இருக்குது, F I கேப், அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னா F12 I கேப். அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்டில் அப்படி என்ன பண்ணலாம், M1A I கேப். சரிங்களா? ஈக்குவேஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது I கேப் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா F minus F12 equal to M1A. நமக்கு F12 மட்டும்தான் வேணும். ஸோ இது மைனஸ் ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போங்க, இதை இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா F equal to F minus M1A equal to F12. சரிங்களா? ஏவோட வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா F equal to M1 into ஏவோட வேல்யூ F divided by M1 plus M2. சரிங்களா? ஈக்குவல் டு F12 ஈக்குவல் டு F12. ஸோ இது ரெண்டுலேயுமே F காமனாக இருக்கா, வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா F வெளியே வந்துச்சு அப்படின்னா 1 minus M1 divided by M1 plus M2 equal to F12. சரிங்களா? இதே கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா F equal to, கலர் சேஞ்ச் பண்ணுற பாருங்கள், F equal to F into 1 minus M1, கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா M1 plus M2 minus M1 divided by M1 plus M2 equal to F12. ஸோ இந்த ப்ளஸ் M1க்கும் மைனஸ் M1க்கும் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா M2 divided by M1 plus M2 equal to F12. ஸோ இந்த ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இங்கே ஒரு ஆன்சர் இருக்கா, இந்த ஈக்குவேஷன்ஸ் நமக்கு ஆன்சராக வரும். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை வச்சு shows the magnitude of contact force. Magnitude of contact force depend on mass M2. Magnitude of the contact force அப்படின்னா F12 போட்டோம் இல்லைங்களா, F12 வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா FM2 divided by M1 plus M2. மாஸ் M2 மேலே என்ன பண்ணிட்டுருக்குன்னா டிபெண்ட் பண்ணியிருக்கு, which provide the reaction force. அது என்ன ஃபோர்ஸ்னால் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து கொடுக்கும். நோட் தட் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். இந்த ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த டைரக்ஷனில் தான் போயிட்டுருக்கும். அதனால் இது என்ன சொல்கிறோம், நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். ஸோ இதை வெக்டர் ரொட்டேஷன் எழுதும்போது என்ன பண்ணுறோம் நம்ம அப்படின்னா மைனஸ் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அதனால் F12 வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ், இங்கே மைனஸ் மென்ஷன் பண்ண கலர் சேஞ்ச் பண்ணுவோம், மைனஸ் FM2 divided by M1 plus
m2. இதே மாதிரி மாஸ் m2க்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். மாஸ் m2 மேலே என்ன பண்ணோம், ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும்தான் அப்ளை ஆகும். அது வந்து என்ன பண்ணோம், m1 வந்து ஆப்ஜெக்ட், இங்கே இருக்கக்கூடிய m1 ஆப்ஜெக்ட் m2 மேலே அப்ளை பண்ணக்கூடிய ரியாக்ஷன் ஃபோர்ஸ், இது F21. சரிங்களா? அதே மாதிரி இதோட ஆக்சலரேஷன் அப்படின்னா இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ இதுக்கான ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சோம், m2 மட்டும் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சோம் அப்படின்னா ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும்தான் செயல்படும். சரிங்களா? இப்போ இதுக்கான ஆன்சர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதே சேம் மெத்தேடு என்ன இருக்கும் அப்படின்னா, இது மேலே ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும்தானே இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா F2 இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் பாருங்கள். F2 I cap மைனஸ் ஈக்குவல் டு M2A I cap. கம்பேர் பண்ணுவோம், I cap கேன்சல் ஆகிடும். F21 ஈக்குவல் டு M2A. ஏவோட வேல்யூ எட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா M2 இன்ட்டு F டிவைடட் பை M1 ப்ளஸ் M2. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ஸ் வந்து கிடைக்கும். இது F21. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன்ஸை உள்ள மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா F M2 டிவைடட் பை M1 ப்ளஸ் M2. அப்போ F21க்கான ஒரு ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். இப்போ இதோட டைரெக்ஷன் என்ன அப்படின்னா பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன். சரிங்களா? இதோட டைரெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன். ஸோ முன்னே இருந்தது நெகட்டிவ் ஒய் டைரெக்ஷன், நெகட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன், இது பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன். ஸோ அப்போ ரெண்டுமே என்ன பண்ணுறோம், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக. ஸோ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால F21 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் F12 வெக்டார். அப்போ நியூட்டன் தேர்ட் லாவை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக ப்ரூவ் பண்ணிட்டோம். சரிங்களா? ஓகே, இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துவோம். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், 5 மார்க்கில் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.